IBC தமிழ் செய்திகள். இந்தியாவில் ஏற்பட்ட போர் பதற்றத்தின் பின்னணியில் இந்திய பிரதமர் மோடியின் தேர்தல் செயல்பாடுகளை அமைந்திருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாகிஸ்தானிய பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது பிரதமர் இம்ரான் கான் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்தியா மீது போர் தொடுக்க வேண்டிய அவசியம் என்று பாகிஸ்தானுக்கு இருந்ததில்லை. தேர்தல் வரும் சமயங்களில் இருநாட்டு அரசியல்வாதிகளும் தங்களின் அரசியல் தேவைகளுக்காக போர் பதற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் முஷாரப்பும் இதேபோன்ற நடைமுறையை கையாண்டார். இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி செய்கிறார். போர் ஏற்படும் பதட்டமான சூழ்நிலையில் ஒரு நாட்டு தலைவர் ராணுவ உயரதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தைகளை நடத்துவார். ஆனால் இந்திய பிரதமர் வாக்காளர் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார் என பிரதமர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் ஏற்படவிருந்த பாரிய முறுகல் நிலை தணிந்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமரின் செயல்பாடு காரணமாக போர் ஏற்படும் அபாயம் தவிர்க்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கும் அனைத்து ஆயத்த நடவடிக்கைகளிலும் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டிருந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்தியாவின் எல்லையோரங்களில் உள்ள முக்கிய தளங்களுக்கு அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் எல்லைகளுக்குள் அத்துமீறி தாக்குதல் நடத்திய இந்திய விமானங்களை பாகிஸ்தான் ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினர். அதில் பாராசூட் மூலம் தப்பித்துக் கொண்ட விங் கமாண்டர் அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவத்தினர் கைது செய்தனர். இந்திய விமானி சிறைப்பிடிக்கப்பட்டமை இந்தியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. போர் ஏற்படுவதற்கான ஆரம்ப நிலையாக அது அமைந்திருந்தது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட விமானியை விடுதலை செய்வதாக பாகிஸ்தான் பிரதமர் நாடாளுமன்றத்தில் வைத்து அறிவித்துள்ளார். இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட இருந்த போர் அபாயம் தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.